إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அல்ஹம்துலில்லாஹ் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கு மட்டுமே சொந்தமானது. நாமெல்லாம் அந்த ரஹ்மானிடமிருந்து வந்திருக்கின்றோம், அவனிடமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம். சூரியன் உதயமாக கூடிய தினத்தில் சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். சொல்ல கருத்துக்களை கொண்டு நம்முடைய ஈமானை பலப்படுத்தும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. இன்றைய ஜும்மா உரையில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பெருமை வேண்டாம் என்கிற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவதாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், பெருமை எனது மேலாடை, கண்ணியம் எனது கீழாடை. இந்த இரண்டிலும் எவனாவது என்னிடம் போட்டி போட்டால் அவனை இழிவடைந்தவனாக நான் நரகத்தில் தள்ளுவேன், அவனை கேவலமாக்கி நான் நரகத்தில் தள்ளுவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ பெருமை என்பது மகத்துவமிக்க, கண்ணியமிக்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது. அந்த பெருமை என்கிற தன்மையை அவனை தவிர வேறு யாரும் பெற முடியாது. அப்படி ஒருவர் பெருமை அடித்தால் அவர் நிச்சயமாக அல்லாஹுவால் இழிவாக்கப்பட்டு நரகத்தில் தள்ளப்படுவார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக, உள்ளத்தில் ஒரு அணு அளவேனும் யாராவது பெருமை கொண்டு இருந்தால் அவர் நிச்சயமாக நரகத்தில் தான் தள்ளப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு அணு அளவு, ஒரு அணுங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமான ஒரு புள்ளியாக இருக்கும், அந்த அளவு கூட உள்ளத்தில் பெருமை வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி பெருமை வைத்துக் கொண்டவர் நரகத்தில் தள்ளப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது அது மட்டுமல்ல, இது திருமதியில 1999வது ஹதீஸாக வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தங்களுடைய ஆடையை யார் ஒருவர் கரண்டைக்கு கீழே அணிந்து கொண்டு செல்கிறாரோ, பெருமையோடு செல்கிறாரோ, இவரும் நரகத்தில் தள்ளப்படுவார். அப்போ பெருமை என்பது தன்னுடைய ஆடையில், சொல்லில், செயலில், செல்வத்தில், அதிகாரத்தில் எந்த நிலையில் வந்தாலும் சரியே, அது நிச்சயமாக அல்லாஹ்விடம் வெறுக்கத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது. அல்லாஹ்விடம் அது போட்டி போடக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் தனக்கென வைத்துக் கொண்ட தன்மையை, அவனுக்கே உரித்தான அந்த தன்மையை வேறு யாருக்கு விட்டுக் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் யாரையெல்லாம் எதையெல்லாம் படைக்க வேண்டும் என்று நாடினானோ அவ்வளவையும் படைத்து முடிச்சிட்டு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறுதியாக படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து ஆதமுக்கு சிரம்பணியை சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களுக்கும் ஜின்களுக்கும் எல்லோருக்கும் கட்டளையிட்டார். ஆனால் ஜின் இனத்தை சேர்ந்த ஷைத்தான் சிரம்பணிய மறுத்தான், ஆதமுக்கு சிரம்பணிய மறுத்தான். காரணம் என்ன? அவன் அங்கே பெருமை கொண்டான். தன்னுடைய உள்ளத்தில்
அவன் பெருமையை வைத்திருந்தான். அல்லாஹ் கேட்கிறான், நான் என் கையால் படைத்த ஆதமுக்கு சிறப்பணியை சொல்லி கட்டளையிட்ட போது இபிலீசே நீ எதற்காக மறுத்தாய் என்று கேட்கும் போது அந்த இபிலீஸ் கூறுகிறான், கால அன ஹைரும் மின்ஹு, இந்த ஆதமை விட நான் மேலானவன், இந்த ஆதமை விட நான் மேலானவன், உயர்ந்தவன் என்று சொல்லிவிட்டு அதற்கு காரணத்தையும் கூறுகிறான். கலக்தனி மின்னார், இறைவா என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய், என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய். கலக்தஹு மின் தீன், அந்த ஆதமை நீ மண்ணிலிருந்து படைத்திருக்கிறாய். ஆகவே அவரை விட நான் உயர்ந்தவன், அவரை விட நான் உயர்ந்தவன், நான் எப்படி அவருக்கு சிரம்பணிவேன் என்று அல்லாஹ்விடம் தர்க்கம் செய்தான். அப்போ முதல்ல உள்ளத்தில் பெருமையை வைத்துக் கொண்டு இழிவடைந்தவனாக, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளானவனாக, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவனாக, அல்லாஹ்விடமிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவன் சைத்தான். அந்த சைத்தானிடம் இருக்கக்கூடிய அந்த தன்மை நம்மிடம் வந்துவிடக் கூடாது. அவன் அல்லாஹ்விடம் பணியவில்லை, அதற்காக பாவ மன்னிப்பு தேடவில்லை, அவன் ஆணவம் கொண்டான். அதனால் அவனுக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுத்து விரட்டி அடித்து விட்டான். அதே கூட்டத்தில், அந்த சைத்தானுடைய கூட்டத்தில் நம்மை இணைப்பதற்காக சைத்தான் இரவும் பகலும் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அப்போ அந்த பெருமை என்கிற தன்மையில் நாம் உள்ளே நுழைந்து விடக்கூடாது. அப்படி நுழைந்து விட்டால், அப்படிப்பட்ட தன்மையை நமக்குள் கொண்டு வந்து விட்டால், அதனால் நிச்சயமாக நாம் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கரண்டைக்கு கீழே ஆடை அணிவது நீங்கள் பெருமை என்று சொல்லுகிறீர்கள். எங்களுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்பி நாங்கள் நல்ல ஆடைகளை அணிகிறோம், புதிய புதிய ஆடைகளை அணிகிறோம், நல்ல செருப்புகளை வாங்கி அணிகிறோம். இது பெருமையில் வருமா? கரண்டைக்கு கீழே அணிகிறது பெருமை என்று சொல்றீங்க, அதை நாங்கள் தவிர்த்துக் கொள்கிறோம். ஆனால் எங்களுடைய ஆடை ரொம்ப அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்பி நல்ல ஆடைகளை அணிகிறோம், புதிதான செருப்புகளை அணிகிறோம், இது பெருமையில் சேருமா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அழகானவன், அழகாக இருப்பதை விரும்புகிறான். பெருமை என்பது எதில் தெரியுமா? சத்தியத்தை மறுப்பதும் மற்றவர்களை இழிவாக கருதுவதும் தான் பெருமையில் அடங்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். உண்மையை மறுத்து மற்றவர்களை கேவலமாக எண்ணுவது பெருமை என்கிற தன்மையில் வந்து சேர்ந்துவிடும். அப்போ இந்த தன்மை யார்கிட்ட இருந்தது? சைத்தான் இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழிவாக கருதினான். சைத்தான் தன்னை பெருமையாக நினைத்தான். அப்படிப்பட்ட எண்ணமோ அப்படிப்பட்ட குணமோ நம்மிடம் வந்துவிடக் கூடாது. அப்படி வந்துவிட்டால் நாம் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம். இந்த ஹதீஸ் அபூதாவூதுல 4094வது ஹதீஸாக வருது. அப்போ மற்றவர்களை இழிவாக கருதுவது, உண்மையை சத்தியத்தை மறுப்பது பெருமை என்ற நிலையில் நம்மை தள்ளிவிடும். அந்த பெருமை என்ற குணம் நம்மிடம் வரக்கூடாது, நம்மிடம் இருக்கக்கூடாது. அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலருக்கு செல்வத்தை அதிகமாக்கி கொடுக்கிறான், சிலருக்கு செல்வத்தை சுருக்கி கொடுக்கிறான். செல்வம் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் வருகிறது. நிச்சயமாக நாம் இந்த பூமியில் பிறக்கும் போது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வரவில்லை. அல்லாஹ் நாடும் போது நமக்கு வாரி வழங்குகிறான். அப்ப இப்படி செல்வம் கொடுக்கப்படக்கூடிய நிலையில் ஒருவர் இருந்தால் அவர் ஒருபோதும் பெருமை கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காரூனுக்கு செல்வத்தை வாரி வழங்கினான். அந்த
அந்த செல்வத்தினுடைய கஜானா அதனுடைய சாவிகளை சுமப்பதற்கு ஒரு படைக்கே அது பாரமாக இருந்தது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். செல்வத்துடைய கஜானாக்களை கூட்டி வைத்திருந்த சாவிகளை சுமப்பதற்கென்று ஒரு படை இருந்தது. அந்த சாவிகளை சுமப்பதே அவர்களுக்கு பெரிய பாரமாக இருந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த அளவுக்கு செல்வத்தை வாரி வழங்கியிருந்தான் காரூன். அவனை சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் அவனுக்கு உபதேசம் செய்தார்கள். காரூனே, அல்லாஹ் உனக்கு செல்வத்தை வாரி வழங்கி இருக்கிறான், நீ ஏழைகளுக்கு அள்ளி கொடு, உன்னிடம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கு வாரி வழங்கு என்று கூறினார்கள். அப்போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த காரூன் கூறியதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, இந்த செல்வம் எல்லாம் என்னுடைய திறமையால் எனக்கு கிடைத்தது என்று சொல்கிறான். இந்த செல்வம் எல்லாம் என்னுடைய திறமையால் எனக்கு கிடைத்த செல்வங்கள் இதெல்லாம் என்று சொன்னான். அப்ப இப்படி சொல்லி பெருமை அடிக்கக்கூடிய தன்மை இன்றும் நம்மில் பலரிடம் இருக்கிறது. பெற்ற தாயை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருந்தால் அவங்க சில சமயங்கள பிள்ளை கோபப்படக்கூடிய அளவுக்கு அந்த தாய் வந்து ஏதாவது பேசிட்டாங்கன்னு சொன்னா, நான் சம்பாதிச்சுதான் நீங்க சாப்பிட்டுக்கிட்டு என் கூட இருக்கிறீங்க, நீங்களா சம்பாதிச்சு கொடுத்து என்ன காப்பாத்துறீங்க, நான் என் உழைப்பை கொண்டு சம்பாதிச்சு நான் முன்னேறி இருக்கிறேன், இப்ப ஏன் சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் ஒழுங்கா எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் ஏற்று பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாய் சுந்தரி கேவலமாக இழிவாக கருதுவது, தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை கொண்டு பெருமை அளிப்பது, இப்படி நிறைய பேர் இந்த குணம் உள்ளே புகுந்து கொண்டிருக்கிறது. சில சமயங்கள்ல குடும்பத்து தலைவரே குடும்பத்தில் உள்ள மனைவி மக்களை பார்த்து சொல்லுகிறார், தன்னுடைய பொறுப்புக்கு கீழே இருப்பவரை பார்த்து சொல்லுகிறார், நான் எல்லாம் உயிரோட இருக்க போய் தான் நீங்களா நல்ல முறையில் இருக்க முடியும், நான் போய் சேர்ந்துட்டோம் சொன்னா நீங்களா அனாதை ஆயிடுவீங்க, நீங்களா ஒண்ணுமில்லாத ஆயிடுவீங்க, எல்லாம் என்னுடைய உழைப்பை கொண்டு என்னுடைய திறமையை கொண்டு நான் சம்பாதித்ததை கொண்டு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இதெல்லாம் அழிவுக்கு நம்மளை இழுத்து செல்லும். இப்படிப்பட்ட பேச்சுக்கள் நம்மை அழிவின் பக்கமாக அழைத்து செல்லும். அப்ப இந்த காரூன் கூறினான், என்ன சொன்னா, இந்த செல்வம் என்னுடைய திறமையால் என்னுடைய உழைப்பால் எனக்கு கிடைத்தது என்று சொன்னான். இப்படி சொல்லிக்கொண்டு அவன் மிடுக்கோடு அதிகாரத்தோடு அப்படியே நடந்து வரான். உடம்பு ஃபுல்லா நகை அள்ளி போட்டுக்கொண்டு அலங்காரமாக நடந்து வருகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமிக்கு கட்டளையிடான், பூமியே பிளந்துகொள் என்று கட்டளையிடான். அப்படி அவன் நின்ன இடம் அப்படி பிளக்குது, அவன் அப்படியே உள்ள இழுக்கப்படுறான். அவன் எங்கெங்கெல்லாம் செல்வம் சேர்த்து வைத்தானோ அந்த செல்வங்களும் அப்படியே பூமிக்குள் புதையுண்டு போகிறது. மக்கள் இதை கண்கூடாக பார்க்கிறார்கள். எந்த மக்கள் அறிவுரை கூறினார்களோ அந்த மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண் முன்னால் நடக்கக்கூடிய சம்பவம் இது. அது மட்டுமில்லாம அந்த காரூனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை போல நமக்கு கொடுக்கப்படக்கூடாதா என்று ஏகிக் கொண்டிருந்தவங்களும் அதை பார்த்தாங்க, அந்த காட்சியை. இந்த மாதிரியான நிலைமையை பார்த்துட்டு பேராசைப்பட்டவர்களாக கூறினார்கள், நல்ல வேளை நாம் இப்படிப்பட்ட மமதைக்காரனை போல ஆகாமல் அல்லாஹ் நம்மை காப்பாற்றினான் என்று கூறினார்கள். அப்போ இந்த பெருமை, செல்வத்தால் வரக்கூடிய பெருமை நிச்சயமாக நம்மை அழிவில் தள்ளிவிடும். நமக்கு பணிவு வேணுமா, இறக்க வேணுமா, செல்வம் உள்ளவர்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், ஏழைகள், எளியவர்கள் வாரி வழங்க வேண்டும். அப்படி வாரி வழங்கும் போது உள்ளத்தில் இரக்கம் வரும், பணிவு வரும். அப்ப இந்த காரூனை போல நாம் ஆகிவிடக் கூடாது. இந்த காரூனுடைய வரலாற்றை 28வது அத்தியாயம் 78வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல அல்லாஹ் ஃபிரௌனுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான்.
பூமியில, இந்த பறந்து விரிஞ்ச பூமியில ஒரே ஒரு நாடு, ஒரு சின்ன நாடு, எகிப்து என்கிற ஒரு நாடு. அந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளனாக, அந்த எகிப்தினுடைய அரசனாக இந்த பிரவுன் இருந்தான். நைல் நதிக்கு மேலே தன்னுடைய மாளிகையை, அரசாங்கத்தை அமைத்திருந்தான். மக்களை பார்த்து கூறினான், அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களின் மேலான இறைவன், வேறு இறைவன் கிடையாது என்று கூறினான். அதாவது ஒரு ஊரு, ஒரு நாடு, ஒரு நகரம், இதை ஆட்சி அதிகாரத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் இப்படி திரட்டுகிறானே, இப்படி பெருமையோடு பேசுகிறானே, இந்த அகிலத்தை கட்டி ஆளக்கூடிய, அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ் எவ்வளவு பெருமை வாய்ந்தவர். நம் கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடியவை, நம் கண்ணுக்கு முன்னால் தெரியாதவை, நாம் பார்ப்பவை அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறானே, அவன் எவ்வளவு தூய்மையானவன், எவ்வளவு பெருமைக்குரியவன், எவ்வளவு கண்ணியமானவன். அந்த கண்ணியத்தோடு நாம் போட்டி போடலாமா? பிறவன் கூறினான், நான் தான் அன ரப்புக்கும் ஆலா, நான் தான் இறைவன், என்னை விட வேளாண் இறைவன் உங்களுக்கு கிடையாது என்று கூறினான். எவ்வளவு பெரிய ஆணவ பேச்சு, எவ்வளவு பெரிய திமிரான பேச்சு. அப்போ அவன் அந்த ஆணவத்தில் அப்படி சொல்லிட்டு மேலும் சொல்லுகிறான், தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கூறுகிறான், தன்னுடைய தளபதிகளை பார்த்து கூறுகிறான், மூசா ஒரு சின்ன கூட்டத்தை வைத்துக் கொண்டு நம்மை பயமுறுத்தி விட்டார். நம்ம எவ்வளவு பெரிய படைபலத்தோடு இருக்கிறோம், எவ்வளவு பெரிய அதிகாரத்தோடு இருக்கிறோம், நாம் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம் படைத்தவராக இருக்கிறோம், நம்மளையே அவர் வந்து தீண்டி பார்த்தார். அதனால மூசாவை நீங்கள் கொலை செய்யக்கூடாது, மூசாவை நான் தான் கொலை செய்வேன். அந்த நிலையில் நான் அவரை பிடித்து கொலை செய்யும் பொறுப்பு என்னிடம் இருக்கிறது, அதை யாரும் எடுத்துக் கொள்ளாதீர்கள். இப்போது நாம் ரொம்ப கண்காணிப்பாக இருக்கிறோம், ரொம்ப உஷாராக இருக்கிறோம் என்று பேசிக் கொண்டார் அந்த பிரவுன். பிறகு தன்னுடைய படைப்பட்டாளங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு, மக்களை எல்லாம் திரட்டிக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக புறப்பட்டு சென்றான். அவன் சென்றது, அவன் எண்ணியது, அவன் உள்ளத்தில் நாடிய விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவன் நினைத்தது என்ன நினைச்சான்? நான் மூசாவை இன்று கொலை செய்ய போகிறேன் என்று கிளம்பினான். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகிறான், பிர்அவுன் தன்னுடைய கோட்டையை விட்டுவிட்டு, தன்னுடைய செல்வத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய அதிகாரத்தை விட்டுவிட்டு மரணத்தை நோக்கி வெளியேறி வந்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவனுக்கு தெரியல, தானே ரப் என்று சொன்ன அந்த பிறவுனுக்கு தெரியவில்லை, நாம் மரணத்தை நோக்கி வெளியே கிளம்பிக் கொண்டிருக்கிறோம் என்று அவனுக்கு தெரியல. அல்லாஹ் வெளியே வர வைக்கிறான், அவனுடைய கோட்டை விட்டு வெளியில் வர வைக்கிறான். கோட்டையிலிருந்து வெளியேறி வந்தான். செங்கடலில் அவனுக்கு முடிவு கட்டி வைத்திருந்தான் அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடக்க வச்சு கடலுக்கு கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் பிறவுன் தன்னுடைய படையோடு நடுக்கடலுக்கு வரும்படியாக அல்லாஹ் செய்தான். பிறகு அல்லாஹ் கட்டளையிட்டான், கடலை மூடிக்கொள்ளு. பெருமை அடிக்கக்கூடிய, ஆழம் பேசக்கூடிய, அதிகாரத்தில் இருந்து கொண்டு திமிராக நடக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இதுதான் முடிவு என்று இன்று வரை அல்லாஹ் பாடமாக வைத்து விட்டான் அவருடைய உடலை. உலக மக்களே பாருங்கள், தன்னை ரப் என்று சொன்ன ஒரு அநியாயக்காரனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. பாடம் படியுங்கள், பெருமை அடிக்காதீர்கள், ஆணவம் பேசாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறவுனை இந்த உலகத்துக்கு ஒரு அத்தாட்சியாக வைத்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறான் உலக மக்களுக்கு. இந்த பெருமை வரக்கூடாது, இந்த ஆணவம் வரக்கூடாது. நம்முடைய உள்ளத்தில் பெருமை வந்துவிட்டால், ஆணவம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய கோபம் நம் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அதை நாம் புரிஞ்சுக்கிடணும். அல்லாஹ்வுடைய கோபம் நம் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பெருமையில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இந்த ஆணவத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் நாம் எப்போதும் பணிவோடு வாழக்கூடிய மக்களாக இருப்போமானால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை உயர்ந்த நிலைக்கு, கண்ணியமான நிலைக்கு உயர்த்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நரகமும் சொர்க்கமும் பேசிக் கொண்டதாம். நரகமும் சொர்க்கமும் பேசிக் கொண்டதாம். நரகம் கூறியதாம் சொர்க்கத்தை பார்த்து, என்னிடம் யார் யாரெல்லாம்
உள்ளே நுழைக்கப்படுவார்கள் தெரியுமா? பெருமை அடிக்கக்கூடியவர்களும் அக்கிரமக்காரர்களும் எனக்குள் வருவார்கள் என்று நரகம் கூறியது. பெருமை அடிக்கக்கூடியவர்களும் அக்கிரமக்காரர்களும் எனக்குள் வருவார்கள் என்று நரகம் கூறியது. சொர்க்கம் கூறியது, என்னிடம் ஏழைகளும் எளிமையான மக்களும் பணிவோடு இருக்கக்கூடிய மக்கள் என்னிடம் வருவார்கள் என்று சொர்க்கம் கூறியது. அப்ப சொர்க்கவாசியாக ஒரு மனிதன் ஆக வேண்டும் என்றால் அவன் பணிவுடையவனாக நடக்க வேண்டும். செல்வத்தின் மீது பேராசை கொண்டவனாக இருக்கக்கூடாது. இந்த செய்தி முஸ்லிம்ல 5469வது ஹதீஸாக வரும். அப்ப நம்முடைய உள்ளத்தில் பெருமை என்றென்றும் இல்லாத நிலையில் நாம் வாழ வேண்டும். அல்லாஹ்விடம் அதற்காக துஆ செய்யும். பெருமை பகட்டை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். ரியா என்கிற மறைவான இணை வைத்தல் கூட நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடாது. முகஸ்துதிக்காக அடுத்தவர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நம்முடைய வணக்க வழிபாடு அமைந்து விடக்கூடாது. நம்முடைய கல்வி அமைந்து விடக்கூடாது. நம்முடைய செல்வம் அமைந்து விடக்கூடாது. ஒருத்தர் வணக்கசாலியாக வந்திருக்கிறாரு, தொழுது கொண்டிருக்கிறாரு, தன்னுடைய சொந்தக்காரரோ அல்லது தன்னுடைய நண்பரோ அருகில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் பார்க்கணும், நான் சரியான இபாதத்து உள்ளவன், நான் சரியான முறையில் அழகாக வணங்கக்கூடியவன் என்பதை அவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தொழுகையை அலங்காரமாக்கி கொண்டு இன்னும் அதை மெருகேற்றிக் கொண்டு அவர் ரொம்ப பவியமான முறையில் தொழுவதாக நடித்தால் நிச்சயமாக அந்த தொழுகை அல்லாஹ்விடம் ஏற்கப்படாது. அவர் கொண்ட அந்த பெருமையின் காரணமாக அடுத்தவர் பாராட்ட வேண்டும் என்று நினைத்து செய்வதன் காரணமாக அவருடைய தொழுகை அவருடைய முகத்திலே தூக்கி எறியப்படும். இன்னைக்கு பாருங்க, ஒருத்தருக்கு செல்வம் வந்தாலும் சரி அல்லது அவர் ஒரு பேச்சாளராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, தன்னை சுற்றி புகழ்பாடிகள் சால்ரா தட்டக்கூடியவங்களை பக்கத்திலே வச்சிருப்பாங்க. இவரை பத்தி பெருமையா பேசினா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதரை பார்த்து இன்னொரு மனிதர் புகழ்ந்து பேசினால் அவர் அந்த புகழ்ந்து பேசக்கூடிய நபரின் மூஞ்சியில் மண்ணை அள்ளி வீசட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏனென்றால் பணிவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பெருமையாக பேசி அழிவின் பெருமை என்ற அழிவின் மூலமாக நாசப்படுத்தி நரகத்தில் தள்ளக்கூடிய மனிதனாக அவன் மாறிவிடுகிறான். ஒருத்தர் முகஸ்துதிக்காக புகழ்ந்து பேசி பேசி அந்த நபரை நரகத்தில் இழுத்து சென்று விடுகிறான். ஆகவே ஒருவருக்கு முன்னால் இன்னொருவர் புகழ்ந்து பேசாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரில 6499வது ஹதீஸாக இது வருது. செல்வம் இருக்கிறவன் தான் பெருமை அடிப்பான் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஏழை கூட பெருமை அடிப்பான். வாடகை வீட்டுல இருந்துகிட்டு சொந்த வீடு அப்படி சொல்லி பெருமை அடிக்கிறவன் உண்டு. கார்ல டிரைவரா இருந்துகிட்டு சொந்த கார்னு சொல்லி பெருமை அடிக்கிறவன் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளை மறுமையில் 3 நபர்களிடம் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு இழிவு தரக்கூடிய நரகம் காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த 3 நபர் யார் யாரு? விபச்சாரம் செய்யக்கூடிய கிழவன், வயதானதுக்கு பிறகும் திருந்தாத மனிதன். இவனை அல்லாஹ் நாளை மறுமையில் பார்க்கவும் மாட்டான், அவனை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவனுக்கு நரகம்தான். 2வது நபர் பொய் சொல்லக்கூடிய ஆட்சியாளர், இவனையும் அல்லாஹ் நாளையில் பார்க்க மாட்டான், அவனோடு பேச மாட்டான், அவனை தூய்மைப்படுத்த மாட்டான், அவனுக்கு நரகம்தான். 3வது நபர் பெருமை அடிக்கக்கூடிய ஏழை, ஒண்ணுமே இல்லாத நிலையில் இருந்து கொண்டு பெரிய பணக்கார ரேஞ்சுக்கு பேசக்கூடிய சில நபர்களை பார்க்கலாம். அலங்காரமான வார்த்தைகளை கொண்டு பெருமை அடிக்கக்கூடியவங்களை பார்க்கலாம். அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் யார் யாரெல்லாம் இப்படி பெருமை அடிக்கிறார்களோ, ஒரு ஏழையாக இருக்கக்கூடியவன் செல்வந்தனை போல நடிக்கிறானோ, பெருமை அடிக்கிறானோ, இவனை அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவனை தூய்மைப்படுத்த மாட்டான், அவனுக்கு இழிவு தரக்கூடிய நரகம் காத்திருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 172வது ஹதீஸாக வருது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு செல்வனாக இருந்து பெருமை அடிக்க கூடாது, ஒரு ஏழையாக இருந்து பெருமை அடிக்க கூடாது. கல்வி கற்றுக்கொண்டு
அந்த கல்வியை கொண்டு பெருமை அடிக்கக்கூடியவராக நாம் ஆகிவிடக் கூடாது. அப்போ எல்லா நிலையிலும் இந்த பெருமை என்பது நம்முடைய உள்ளத்தில் வராமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பெருமை வந்துவிட்டால் யார் பெருமை அடிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய அன்பு நிச்சயமாக கிடைக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலின் ஃபகூர். நிச்சயமாக அல்லாஹ் கர்வமுடையோரையும் யார் பெருமை அடிக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். கர்வமுடையவர்கள், வீண் பெருமை அடிப்பவர்கள், இவர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான் என்று தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆகவே இந்த மாதிரியான நிலை வந்துடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், நீங்கள் பெருமை அடிக்காதீர்கள், உங்களால் வானத்தில் அளவுக்கு உயர்ந்து விடவும் முடியாது, ஒரு மலை அளவுக்கு உங்களால் உயர்ந்து விட முடியாது, பூமியை உங்களால் பிளந்து விட முடியாது, அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடையாது. ஆகவே நீங்கள் பெருமை அடிக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 17வது அத்தியாயம் 37வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பெருமை என்பது எந்த நிலையிலும் நம்மிடம் வராமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்கள் சில பேரை தேர்ந்தெடுத்து அந்த நபிமார்களுக்கு பெரிய அதிகாரத்தை கொடுத்தா, செல்வத்தை கொடுத்திருக்கிறார். அவங்கள எவ்வளவு பணிவாக இருந்தாங்க. அல்லாஹ் தனது திருமலை சொல்லி காட்டுகிறார். துல்கர்னை என்கிற நபி உலகத்தினுடைய சூரியன் உதயமாக கூடிய இடத்திலிருந்து கிளம்பி சூரியன் மறையும் இடம் வரைக்கும் பயணம் செய்தவர். பூமியினுடைய எல்லா பகுதிகளுக்கும் பயணம் செய்த ஒரு நபி துல்கர்னை. அவருக்கு எல்லா விதமான அருளையும் அல்லாஹ் வாரி வழங்கியிருந்தான். அவர் சொல்லுகிறார் இந்த துல்கர்னை அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹாதா ரஹ்மத்தும் மின் ரப்பி. நிச்சயமாக இது என்னுடைய இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு கிருபையாகும். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருள் எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு கிருபையாகும் என்று கூறுகிறார். அப்ப எந்த நிலையில் நாம் வாழ்ந்தாலும் ஒருபோதும் இந்த பெருமை என்கிற நிலை வந்துடக்கூடாது. இந்த துல்கர்னை அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பற்றிய சம்பவம் 18வது அத்தியாயம் 98வது வசனத்துல வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், இதுவரைக்கும் யாருக்குமே கொடுக்காத அரசாங்கத்தை எனக்கு கொடு, பிறகு எனக்கு பிறகு யாருக்கும் அது மாதிரியான ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாத அப்படின்னு துவாக்கினார். அல்லாஹ் ஜின்களை ஷைத்தானை வசப்படுத்தி கொடுத்தான். மலைகள் அவர்களோட பேசும், பறவைகள், சின்ன சின்ன உயிரினங்கள், எறும்பு பேசக்கூடிய பாதைகளை புரிந்து அதற்கு பதில் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த சுலைமான் இருந்தாங்க. இன்னும் காற்றை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான். காற்று அவர்களை தூக்கி கொண்டு செல்லும் அவர்கள் விரும்பிய இடத்துக்கு. இப்படி எல்லா விதமான அருட்கொடைகளும் வழங்கப்பட்டது இந்த சுலைமான் அவங்களுக்கு. இவ்வளவு அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட இந்த சுலைமான் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? ஹாதா மின் பலிலி ரப்பி, இது என் இறைவன் எனக்கு தந்த அருட்கொடைகள் என்று கூறினார். இவையெல்லாம் என்னுடைய இறைவனிடமிருந்து கிடைத்த அருட்கொடைகள் என்று கூறினார் என்று 27வது அத்தியாயம் 40வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுவார். அப்ப நம்முடைய உள்ளத்தில் ஒருபோதும் பெருமை வந்துவிடக் கூடாது. அப்ப நபிமார்கள் எல்லாம் நமக்கு முன்னால் வாழ்ந்து காட்டிய இந்த பணிவு நம்மிடம் இருக்க வேண்டும். செல்வம் வந்தால் பணிவு வர வேண்டும், அதிகாரம் வந்தால் பணிவு வர வேண்டும், கல்வியில் மிகச் சிறந்த அளவுக்கு மேன்மைப்பட்டாலும் பெருமை வரக்கூடாது, பணிவு வர வேண்டும். அப்ப அந்த பணிவுதான் நம்மை கண்ணியமாக வாழ வைக்கும். அந்த பணிவு இல்லை என்றால் இம்மை மறுமையில் கேவலத்தை இழிவையும் அல்லாஹ் காட்டி விடுவான். அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தினுடைய அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபி, உலகத்துக்கே நபி, உலகம் அழியும் வரை இவர்கள் தான் நபி. இந்த நபி எப்படி வாழ்ந்தாங்க? எப்படிப்பட்ட பணிவோடு இருந்தாங்க? என்னைக்காவது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்களா? நபி தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அகமதுல வரக்கூடிய செய்தி, ஒரு சபையில் நாங்கள் அமர்ந்திருப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில் நாங்கள் அமர்ந்திருக்கும் போது உள்ளே வருவார்கள்.
நாங்கள் யாரும் எழுந்திருக்க மாட்டோம். ஏனென்றால் இந்த நபி தனக்காக யாரும் எழுந்திருப்பதை விரும்ப மாட்டார்கள். தனக்காக யாரும் எழுந்திருப்பதை விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க கூட தன்னுடைய ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் உள்ள தலைவர் அந்த கேப்டன் உள்ள நுழைந்தார்னா உடனே எழுந்திருக்கணும். இப்படிப்பட்ட பெருமைக்காரர்களாக இன்று இருக்கிறாங்க. ஒரு சாதாரண கவுன்சிலராக இருந்தாலும் சரி, அல்லது வேற வேற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் தான் வந்தால், தான் அவர்களுக்கு முன்னால் வந்தால் உடனே எழுந்திருச்சு நின்று மரியாதை செலுத்தணும் விரும்புறாங்க. ஆனால் அகிலத்தினுடைய அருட்கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு முன்னால் தான் வருவதை பார்த்து மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்பதை ஒருபோதும் விரும்பவில்லை. ஒருபோதும் விரும்பவில்லை. அது மட்டுமல்ல, இந்த நபி இன்னும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னா, ஒரு முறை நபி தோழர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பாரசீக மன்னர்களை பார்த்திருக்கிறோம், அவர்களுக்கெல்லாம் அங்கு உள்ள மக்கள் அந்த மன்னருக்கு கீழே காலில் விழுந்து தாஸ்தானமாக விழுந்து சிரம்பணிகிறார்கள். உண்மையிலேயே நீங்கள் அகிலத்தினுடைய அருட்கொடையாக உலக மக்களுக்கெல்லாம் ஒரு தூதராக வந்திருக்கிறீங்க. காலில் விழுறதுக்கு தகுதியானவங்க நீங்க தான். உங்க காலில் விழலாமா? நாங்க உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாமா? உங்க காலில் விழலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு சிரம்பணிய வேண்டும் என்று இடுவதாக இருந்தால் கணவனுக்கு மனைவி சிரம்பணிய வேண்டும் என்று நான் சொல்லி இருப்பேன். அதற்கு கூட இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒருபோதும் தனக்காக யாரும் சிரம்பணிந்து நிற்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை, இந்த மார்க்கமும் விரும்பவில்லை. அப்படிப்பட்ட பணிவை, அப்படிப்பட்ட அடக்கத்தை இந்த மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்கிறது. நம்மிடம் அந்த பணிவு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உலகத்துடைய முக்கால் பகுதி இவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. யாருடைய கண்ட்ரோல்ல? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்கதான் அன்றைக்கு அமீருல் மூமினீன், மூமின்களுடைய தலைவராக இருந்தவர். எல்லா நாடு நகரங்களுக்கும் ஆளுநர்களை நியமித்து இவர் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். ஒரு முறை என்ன செய்யறாருன்னு சொன்னா, மக்களை எல்லாம் பள்ளிவாசல் கூப்பிடுறாரு. பள்ளிவாசல் கூப்பிட்டு பள்ளிவாசல் நிக்க வச்சுட்டு பிம்பர் மேலே ஏறி நின்று உரை நிகழ்த்துகிறார். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாரு தெரியுமா? மக்களே, இந்த உமர் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு காலத்தில் என் மாமியிடம் ஆட்டு இடையனாக, ஆடு மேய்ப்பவனாக வேலை பார்த்திருக்கிறேன். காலையில் ஆடு மேய்க்க சென்று மாலையில் நான் களைத்து போய் வருவேன். எனக்கு சில பேர்த்தம்பழங்கள் அல்லது கொஞ்சம் கோதுமை எனக்கு கிடைக்கும். இதுதான் என்னுடைய நிலை. இப்படி இருந்தவன் தான் இந்த உமர் என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கி விடுகிறார். மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்ன இந்த உமர் எல்லாரையும் அழைத்தாங்க, இப்படி நீங்க பேசிட்டு இருந்து இறங்கி போறாங்களே அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, என்ன உமரே, நீங்க மூமின்களுடைய தலைவராக இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கண்ணியத்தை உயர்வு தந்திருக்கிறான், நீங்க ஏன் உங்களை தாழ்வாக பேசுறீங்க? மக்கள்கிட்ட உங்களுடைய தன்மையா தாழ்த்தி பேசுறீங்க அப்படி சொல்லி கேட்ட போது உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்துல் ரஹ்மானே, என்னுடைய உள்ளம் என்னை பார்த்து கூறியது, என் உள்ளம் என்னை பார்த்து கூறியது, உமரே, நீதான் இந்த நம்பிக்கையாளர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறாய், ஆட்சி அதிகாரம் எல்லாம் உன்னிடம் இருக்கிறது, உன்னை விட உயர்ந்தவர் யார் இருக்கிறார் என்று என்னுடைய உள்ளம் என்னை பார்த்து கூறியது. எனக்கு பிடிக்கவில்லை. என் மனதுக்கு, என் உள்ளத்துக்கு நான் பாடம் நடத்துவதற்காக நான் இப்படி ஏறி நின்று பேசினேன் என்று கூறினார். தன்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட பெருமையை எப்படி அவர்கள் சவுக்கால் அடித்து அடக்கி வைத்தார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த பாடம். இப்படித்தான் சஹாபாக்கள் உருவாக்கப்பட்டார்கள். அதனால்தான் இந்த உலகத்தையே கட்டி ஆழ்ந்தார்கள். பெருமை இல்லாமல், பகட்டு இல்லாமல் இன்றும் இந்த மார்க்கம்
பிரகாசமாக சொலித்துக் கொண்டிருப்பது நம்முடைய காரியங்களை கொண்டில்லை, சஹாபாக்கள் செய்த அந்த அற்புதமான வழிகாட்டுதல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த நபித்தோழர்கள் நடந்த விதம் இந்த உலகத்தின் மக்களை எல்லாம் இஸ்லாத்தின் திருப்பிக் கொண்டே இருக்கிறது. வரலாறுகளை புரட்டுகிறார்கள், படிக்கிறார்கள், கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை, மாமனிதர்களை உலகம் இனிமேல் பார்க்க போவதில்லை என்று இருந்தாலும் நாம் அவர்களுடன் இணைந்து கொள்வோம் என்று வருகிறார்கள். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் சிந்திக்கணுமா வேண்டாமா? நம்முடைய தன்மைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய செயல்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நபித்தோழர்கள் எப்படி பணிவோடு வாழ்ந்தார்களோ அந்த பணிவு நம்மிடம் வர வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னைக்கு பாருங்க, ஒரு இயக்கமா ஆரம்பிச்சு பல இயக்கங்களா மாறி ஒருவருக்கு ஒரு காலி தூக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை எதனால வருது? இந்த பெருமையால தான். இந்த பொறாமை என்ற குணத்தினால், பெருமை என்ற ஆணவத்தால் ஒருவருக்கு ஒரு சிதைஞ்சு கொண்டே போயிட்டு இருக்கிறாங்க. ஒருவருக்கு ஒருவர் மூஞ்சி கொடுத்து பார்க்கறது இல்ல, பேசுறது இல்ல, சலாம் சொல்றது இல்ல, ஒருவரை ஒருவர் எதிரியாக பார்க்கக்கூடிய நிலை இன்று வர்றது காரணம் என்ன? உள்ளத்தில் வரக்கூடிய பெருமை, பொறாமை, இந்த வஞ்சகமான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் நாம் ஒரு முஸ்லீமாகவே வாழ முடியாது, முனாஃபிகா மாறிடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களை, சிந்தனையை சீர் செய்ய வேண்டும். அந்த கல்விமான்களாக வாழ்ந்த நபித்தோழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபித்தோழர்கள் தான் இந்த சமுதாயத்திலேயே மிகச் சிறந்த மக்களாக உள்ளார்கள், மிகச் சிறந்த இறையச்சம் உடையவர்களும் அவர்கள் தான் என்று கூறிவிட்டு, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நபியை நேரடியாக பார்த்து அவர்களிடம் பாடம் பெற்றவர்கள், குர்ஆன் வஹி நேரடியாக இறங்குவதை பார்த்து தன்னை வளர்த்துக் கொண்டவர்கள். ஆனால் ஒருபோதும் பெருமை எடுத்தவர்கள் அல்ல, ஒருபோதும் அவர்கள் பெருமை எடுத்தவர்கள் அல்ல. ஆனால் இன்னைக்கு ஒரு 4 விஷயம் தெரிஞ்சிட்டாலே கையில பிடிக்க முடியல, தனக்கு எல்லாம் தெரிந்தது போல தன்னை காட்டிக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்துவானாக, நம்முடைய எண்ணத்தை நல்ல எண்ணமாக மாற்றி பெருமை இல்லாத, பொறாமை இல்லாத, வஞ்சகம் இல்லாத நல்ல குண மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். சூரியன் உதயமாக கூடிய தினத்தில், சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நாம் இன்றைய ஜும்மாவுடைய பார்த்து வருகின்ற தலைப்பு பெருமை வேண்டாம் என்கிற தலைப்பில் நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்து மிகச் சிறந்த கண்ணியமான நிலையில் நம்மளை வச்சிருக்கிறான். நம்முடைய உள்ளத்துல பெருமை வந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய வெறுப்பு நம்மிடம் இறங்க ஆரம்பித்து விட்டால் இந்த உலகத்துல நாம் நல்ல நிலைமையில வாழவே முடியாது. பெருமை என்கிற குணத்தை கொண்டு இந்த உலகத்திலும் இழிவாக்கப்பட்டு மறுமையில் இழிவான நிலையில் நரகத்தில் தள்ளப்படக்கூடிய நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது. யாருக்கு அந்த அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகிறான். 28வது அத்தியாயம் 83வது வசனம், தில்கத்தாருல் ஆகிரத்து நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்லி வலா ஃபஸாதா வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அந்த மறுமை வீட்டை பூமியில் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளவும் குழப்பத்தை உண்டாக்கவும் விரும்பாதவர்கள் யாரோ அவர்களுக்காகத்தான் அந்த சொர்க்கத்தை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம். யார் பெருமை அடிப்பதற்காகவும் அதே போல பூமியில் குழப்பத்தை உண்டாக்குவதற்கும் விரும்பாமல் இருக்கிறார்களோ, பெருமை அடிக்கவும் விரும்ப மாட்டாங்க, பூமியில குழப்பத்தை உண்டாக்கவும் விரும்ப மாட்டாங்க, இப்படிப்பட்ட நபர்கள் யாரோ அவர்களுக்காகத்தான் அந்த மறுமை வீட்டை, அந்த சொர்க்கத்தை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம். அவர்கள் யார் தெரியுமா? அந்த பெருமை அடிக்காதவர்கள், அந்த பெருமை அடிக்காதவர்கள், குழப்பம் விளைவிக்காதவர்கள் யார் தெரியுமா? இறையச்சம் உடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யாருக்கு இறையச்சம் இருக்கிறதோ, யார் பயபக்தியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் பெருமை அடிக்க மாட்டார்கள், அவர்கள் தான் பூமியில் குழப்பத்தை உண்டாக்க மாட்டார்கள், இவர்களுக்கு தான் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறார். அப்போ தக்குவாவை நாம் உள்ளத்தில் நிரப்பமாக வைத்துக் கொண்டால், அல்லாஹ்வை எந்நேரமும் பயந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக பெருமை என்கிற குணம் நம்முடைய உள்ளத்தை விட்டு தூக்கி எறியப்பட்டதாக ஆகிவிடும்.
பூமியில் பணிவான மனிதர்களாக நாம் மாறிவிடலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நற்குணம் படைத்தவர்களாக நம்மை அல்லாஹ் ஆட்சி அருள் புரிவாராக. வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.